மார்னிங் மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாட்டுக்கோழி குழம்பு நான் செய்தது என் ஒய்ஃப்காக. வித் சில்வியா செய்தது கிறிஸ்பி தோசை. எப்படி சவுண்ட் வருது பாருங்க. கிறிஸ்பி தோசை வச்சு அப்படி குழம்ப தொட்டு சாப்பிடணும். அடடே, நேற்று இப்பெல்லாம் சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு பேங்க் ஹாலிடே. இங்கே யூகேல வந்து இன்னைக்கு பேங்க் ஹாலிடே, ஈஸ்டர் ஹாலிடே சண்டேல. அதனால் மண்டேவும் சேர்த்து லீவ் விட்டுருவாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 4 நாள் கண்டினியூவாக லீவு. ஊரே அமைதியாக இருக்குது. சரி, லண்டனில் அப்படி இருக்காது, கூட்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் ஹாலிடே வந்துருப்பாங்க. வெளில இருக்கவங்களாம் லண்டனுக்கு வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. நாங்கள் அவுட்டரில் இருக்கோம், அமைதியாக குவைட்டாக. எப்பயுமே அமைதியாக இருக்கும், இப்போ இன்னும் குவைட்டாக இருக்குது. வண்டி கூட போகாது. இப்படி ஒரு அருமையான சிச்சுவேஷன் இருக்கும். நான் ஏர்போர்ட்டை பற்றி, சென்னையில் மெட்ரோவை பற்றிலாம் வீடியோ போட்டுருக்கேன். என்னென்னவோ செய்கிறேன், ஆனால் யாருமே அதை பற்றி ஒரு கமெண்ட் கூட போட மாட்டீங்க, பார்க்க கூட மாட்டீங்க. நான் போகிறது சரியில்லையா, நான் போகிறது பிடிக்கலையா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை கொடுங்க. நான் எப்படி உங்களை சந்தோஷப்படுத்துறது, அது இல்லாமல் எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தேவை, நல்ல மாதிரியாக சொல்லுங்கள். ஒரு சிலவங்க உனக்கு என்னடா வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை தான், அதனால தான் நான் கேட்குறேன். ஏதாவது சமூகத்துக்கு செய்துட்டு போனல, சும்மா இருக்கேன் டைமுக்கு நான் ட்ராவல் பண்ணுறதையோ, நான் செய்யறதையோ, இல்லை பேசுறதையோ ஏதோ ஒன்று சொல்லணும்ல. அப்போ நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அவ்வளோதான். இதில் வர ஒரு பெண்ணியை கூட நான் எடுத்துக்க மாட்டேன். அது நான் அக்கௌண்டபிலிட்டியில் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவேன். இந்த காசு வந்து எங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஏன்னா இங்கே லைஃப் ஸ்டைல் வேறு. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் இங்கே இருக்கிறதுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸர் இருந்தாலும் சம்பாரித்து வாழ முடியாது. பசங்க இந்த மாதிரி ஆடு கொடுக்குறது, அது மாதிரி கொடுத்துலாம் செய்கிறாங்கன்னா செய்ய மாட்டேன் அது மாதிரி வேலை. டிசேபிளாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த உலகம் அப்படின்றத காட்டுறது தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஃபண்ட்ரைஸ்லாம் பண்ணுறேன். அது போய் அந்த டிசேபிள் குழந்தைங்களே போய் சேரணுன்றது தான் என்னோடய இன்டென்ஷன். ஈஸ்டர் முடிஞ்சிடுச்சு, ஏப்ரலில் வந்துடுச்சு, வெயிலும் எங்கள் ஊரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூலாம் செடியெலாம் பாருங்கள் அப்படியே ப்ளாசம் ஆகி அந்த அப்படியே க்ரீனாக ஆகும் ஊரே. இவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் போடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் தோசை கண்ணம்மா. ஐ லவ் யூடா.